வெல்கம் பேக் டு டிபிசி. மோட்டோ பார்த்திங்க அப்படின்னா 7 மாதங்களுக்கு முன்னாடி 2 ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. மோட்டோ எட்ஜ் எஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இந்த ஃபோனுக்கு இடையில இருந்தது. ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான கர்வ் டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் கேமராவோட, அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த கேமராஸ் அப்படின்னு பார்த்தா 108 மெகா பிக்சலுக்கான கேமரா. இது ஒரு 5G ஃபோனாக இருந்தது. கேமரா பர்ஃபார்மிங்கில் நிறைய விஷயங்களில் ஃபோன் வந்து உண்மையாக தாறுமாறான ஒரு ஃபோனாக இருந்தது. சின்ன சின்ன மொக்கையான விஷயங்கள் இருந்தது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி மற்ற நிறைய விஷயங்களில் ஒரு பெட்ரு பர்ஃபார்மிங் ஃபோனாக வந்து இந்த ஃபோனை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த வரிசையில் மோட்டோ எட்ஜ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை புதுசாக கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றின எல்லா தகவல்களையும், அது எப்படி இருக்குது, அதோட லீக்டு ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இந்த மோட்டோ எட்ஜ் எஸ் இதோட லீக்ட் இமேஜஸ் வந்து ஆன்லைனில் இருந்தது. அதை பொறுத்த வரைக்கும் இதோட டிஸ்பிளேல ஒரு 2 பஞ்ச் ஹோல் கேமராஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 4 கேமராஸ், மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் அப்படிங்கிறது தெரிய வந்தது. இதோட டிஸ்பிளே மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கொஞ்சம் ஹியூஜான பெரிய டிஸ்பிளே தான். நம்ம மோட்டோ எட்ஜில் பார்த்த மாதிரியே 6.7 இன்ச்சஸ்க்கான சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே. சூப்பர் அமோல்டா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் அமோல்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 105. நம்ம வந்து மோட்டோ கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்களோ. போன டைம் வந்தப்பவும் கூட 90 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. 120 ஹெட்ஸ் போகும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோனில் 90 ஹெட்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த டைமும் அதே மாதிரி 105 புதுசாக வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, அதுவும் வந்து இந்த அமோல்ட் டிஸ்பிளேக்கு மோட்டோ சைட்லேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது. டிஸ்பிளே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஹெச்எஸோடு இருக்குமா, இல்லை கவுடு இல்லாமல் வெறும் பேருக்கு மட்டும் இருக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரில. அந்த லீக் இமேஜில் அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக இல்லை. ஆனால் இந்த மொபைலில் ஒரு புது ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகனோட 870 சிப்செட் 5G சிப்செட். இது ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டை இந்த மொபைலில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி லீக்டு வந்து சொல்லியிருந்தாங்க. 3.2 GHz ஸ்பீடில் கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதோட இந்த பேக் கேமரா, செல்ஃபி கேமராஸ்லாம் பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. மற்றவங்க மாதிரி சொதப்பாமல் இந்த டைமும் போன டைம் வந்து 3 கேமராஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஸ்பெக்ஸாக சொல்லியிருக்காங்க. பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் லீக்ட் இமேஜும் கிடச்சிது. கிட்டத்தட்ட 6,79,860 வரைக்கும் இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து ஹை லெவலில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஹை லெவலான இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் தான். ஃபோன் அப்போ பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இதோட பேட்ரி, அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 mAhக்கான பேட்ரி இருக்கும் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம். ஏன்னா ஃபோன் கொஞ்சம் பெருசு, அப்போ 5000 mAhக்கான பேட்ரி கொடுப்பாங்கல்ல அப்படிங்கிறது தான். போன டைம் இருந்த அதே விஷயங்கள். அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படி தான் இருக்கணும். சப்போஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இதுவும் சில லீக்ஸாக மட்டும் வந்தது தான். சப்போஸ் இந்த டைமாவது ஒரு 30 வாட்ஸையாவது மோட்டோ தொடுவாங்களா அப்படிங்கிறது என்னோடய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. மோட்டோ வந்து நல்ல மொபைல்ஸ் கொடுத்தாலும் சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நெகட்டிவ் பண்ணிடுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். போன டைமே ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோனில் வெறும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு 20,000 ரூபா ஓப்போ ஃபோன்லேயே வந்து 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போதில் ஏன்டா ஃப்ளாக்ஷிப் ஃபோனை யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்டை யோசிக்க வைக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போதைக்கு லீக்ஸ் தானே வந்திருக்கு, டிசைனில் ஏதாவது பெட்ரு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஓகே, இதோட வேரியண்ட் என்ன வேரியண்ட்டாக வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 GB ரேமும் 256 GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட்டாக தான் வந்து கொண்டு வருவாங்க. எக்ஸ்பெக்டேஷனுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படியுமே குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 ரூபா வரைக்கும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு 69,000 டு 70,000 இந்த வேலையில் தான் இதை கொண்டு வருவாங்க அப்படின்னு. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு பிராண்ட் வேல்யூ இந்தியாவில் எந்த அளவுக்கு இது ஒர்த்தபிளா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இதுதான் இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோன் நான் ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே தான், வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதில்ல. என்னோடய கருத்துக்கள் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்து, இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.